மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் நகோமி ராஜகுமாரி தேவ செய்தியை வழங்குவார். தெய்வ மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 நம்ம வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. இந்த உலகத்திலே ஒரு குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் குறையோடு அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற குறைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். எல்லா குறைகளையும் நிறைவாக்குற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகளை அவர் மாற்றுகிறார். லூக்கா 5:4-5-6 நாம் வாசிக்க கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். லூக்கா 5:4-5-6 வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், அவருடைய வலையிலே ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே தன் வலையை போடுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய குறைகளை நிறைவாக்குறது கர்த்தருடைய வார்த்தை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சீமோன் பேதுரு அப்படியே அதை நம்புகிறார். அது மட்டும் அல்ல, அப்படியே அதை செய்கிறார். பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் இல்லாத அந்த வலைகளிலே அந்த வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடிக்க கர்த்தருடைய வார்த்தை அவருடைய குறைவுகளை நிறைவாக்கிற்று. எனக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகளை நினைத்து இரவு முழுவதும் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இல்லை, உங்கள் குடும்பம் உயர்வதற்காக இரவும் பகலுமா நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டும் அந்த குறை நிறைவாகாத சூழ்நிலையிலே தத்தளித்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி சீமோன் பேதுரு நம்பி எப்படி அதன்படியே வலையை போட்டானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு இந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்கும். இரண்டாவதாக சங்கீதம் 34:10 நாம் வாசிக்க கேட்போம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இரண்டாவதாக சங்கீதம் 34:10 நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த உலகத்திலே ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு நன்மையானவராய் விளங்குகிறார், நன்மை செய்கிறவராய் அவர்களுக்காய் மாறுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை அவர் நிறைவாக்குறவராய் இருக்கிறார். மார்க் 5:25-26-27 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு
நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. மார்க் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை பார்க்கும் பொழுது பாருங்க, 12 வருஷமாய் உதிர போக்கினாலே மிகவும் வேதனைப்படுகிற பாருங்க ஒரு அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. எப்படியாவது அவரை தேடி போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகலும் நான் சுகமாவேன்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஜனக்கூட்டம் திரளாக இருந்தாலும் அந்த திரட்கூட்டத்தின் நடுவில் இயேசுவை தேடி பாருங்க அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே குறைகள் நிறைவாக்கப்பட்டது. மார்க் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் உடனே நின்று போயிற்று. பாருங்க, அவளுக்கு இருந்த வேதனை பாருங்க ஒரே நிமிடத்திலே கர்த்தர் இந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலையை தந்தா. ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், அவர்கள் எப்பேற்பட்ட வேதனைகள் மத்தியிலே நடந்து போனாலும் அவருடைய வேதனைகளை நீக்கி அவருடைய குறைகளை கர்த்தர் நிறைவாக்குறவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தனியாக ரட்சிக்கப்பட்டு பலவிதமான பாடுகளுக்கு நேராக வேதனைக்கு நேராக நீங்கள் கடந்து போகலாம். உண்மையாய் அவரை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வேதனைகளை நீக்குகிற தேவன், எல்லா குறைகளை நீக்கி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசைபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே ஆகார் வனாந்திரத்திலே தன் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். தண்ணீர் கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. இனி தண்ணீர் இல்லாமல் இந்த பிள்ளை எப்படி உயிரோடு இருக்குன்னு சொல்லி பிள்ளையை குறித்து ஒரு வேதனை அவளுடைய இருதயத்தை நிரப்பிற்று. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற வனாந்திரங்களை கண்டு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கண்டு ஒரு வேளை கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். என் பிள்ளை வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வருமானம் இல்லைன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். என் பிள்ளைகளுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். ஆகார் அப்படி தன் பிள்ளையை குறித்து சத்தமிட்டு அழுகிறாள். எப்படி இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்ப்பேன்னு சொல்லி சத்தமிட்டு அழுகிறாள். பாருங்க, ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டா. இந்த உலகத்திலே நம்முடைய குறைகளை நீக்க பாருங்க, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்க நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றும். ஆகார் சத்தமிட்டு அழும் பொழுது கர்த்தர் அந்த பிள்ளையினுடனே இருக்கிறதை பார்த்தான். ஒரு தேவதூதன் அவளை பலப்படுத்தினான். ஆகாரே, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறைகளை கேட்டு நீங்கள் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களாக இருப்பீர்கள். ஆனால் பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே தேவன் அங்கு இருக்கிறதை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு நீங்கள் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்காய் அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, பிள்ளையோட ஆண்டவர் இருக்கிறத பார்ப்போம். பாருங்க, அந்த இஸ்மவேலை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக்கி பெரிய ஒரு ஜாதியாய் மாற்றினா. அதே போல் இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்காய் நம்ம அழுது ஜெபம் பண்ணும் பொழுது பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை நிறைவாக்குவா. நாம் ஜெபிப்போமா?
எங்கள் பரலோக பிதாவே, குறைகளை நிறைவாக்குகிற எங்கள் நல்ல தெய்வமே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். உம்மை தேடுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் நிறைவாக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை நினைத்து அழுது புலம்புகிறார்களோ, இதோ அந்த பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் கடந்து போவீராக. ஆகாருடைய அழுகையை கண்டு பிள்ளையுடனே இருந்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. இப்பொழுதே அப்பா பிள்ளைகளுடைய பலவீனத்தை நிமித்தம் கதறுகிற ஒவ்வொரு பெற்றோருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இதோ அந்த பலவீன கட்டுகள் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கதறுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சுக வாழ்வு துளிர்க்கப்படுவதாக பாமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லாதபடி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் கர்த்தர் நல்ல வேலையை தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். தலைப்பகுதியிலே பலவீனமாய் இருக்கிற எல்லாம் பலவீனத்தின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலை பகுதியில் இருக்கிற பலவீனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். இப்பொழுதே தெய்வீக வல்லமை அவர்களை தொடுவதாக அப்பா நீ தொடுவீராக ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம் அப்பா. கேன்சர் வியாதியில பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைக்கிறேன். இதோ உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய தழும்புள்ள கரம் அந்த பிள்ளைகளை தொடுவதாக. தழும்புகளால் குணமானீர்கள் சொன்னீரே, இயேசுவின் நாமத்தினால் குணமாக்குவீராக. கடன் பிரச்சனை நினைத்து இரவெல்லாம் அழுது புலம்புகிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். குறைவுகளை நிறைவாக்குறவர் அப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் மகிமையிலே நிறைவாக்கப்படும் சொன்னீரே. உடைய குறைகளை கத்த நிறைவாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. உடைய கரங்களில் கொடுக்கிறோம். கண் பகுதியில் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. இந்த கண் பகுதியில் இருக்கிற பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறோம். பூமியில் எவைகளை கட்டுவாயோ பரலோகத்தில் கட்டப்படும் சொன்னீரே. இப்பொழுதே தெய்வீக சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவ மகிமை ஜெப வீடு. எங்கள் முகவரி நம்பர் 22/65 SP கோயில் முதல் தெரு, திருவொற்றியூர், சென்னை 19. எங்கள் தொலைபேசி எண் 9841590016 அல்லது 9677342822. அவர் அக்கவுண்ட் நம்பர் தேவ மகிமை ஊழியங்கள். கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 304860562663. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருவொற்றியூர் பிரான்ச். அவர் IFSC கோட் SBIN 0001 603.